Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த essay writing typeனா persuasive essay type தான். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல 5 types of essay writing பார்த்திருக்கோம். அதுல last one 6th type தான் persuasive essay. இது என்ன அப்படினா persuasive அப்படினா வற்புறுத்தும். அப்படினா ஒரு விஷயத்தை நம்ம வற்புறுத்தி சொல்ற மாதிரி சொல்லணும் அந்த எஸ்ஸேல. அதான் இந்த எஸ்ஸே persuasive essay. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா why breakfast is important. breakfast வந்து ஏன் important? அதை வந்து நம்ம breakfast important அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வற்புறுத்தணும் அந்த எஸ்ஸேல. அதுதான் நம்ம வந்து சொல்ல போறோம். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஏன் அப்படி இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்கறத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி சொல்லணும். அதான் வந்து persuasive essay, வற்புறுத்தும் essay. இதோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா introduction, body paragraph 1, body paragraph 2, body paragraph 3, conclusion. இது உங்களோட விருப்பம் தான். body paragraph எவ்வளவு வேணாலும் எழுதலாம். இப்போ வந்து மெயினா இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது 3 things: sympathy, support, self affirmation. sympathy அப்படினா அனுதாபம், ஒரு மாதிரி அனுதாபம் அப்படிங்கறத சிம்பதியோட மீனிங். சப்போர்ட் அப்படினா தெரியும், சப்போர்ட் பண்றது. செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படினா சுய உறுதிப்பாடு. நீங்க ஏன் அந்த டாபிக்ல உறுதிப்பாடா இருக்கீங்க அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்திருக்காங்களோ அத வந்து உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு கோட் வந்து உங்களுக்கு தெரியும்னா எழுதிக்கலாம். கோட் அப்ப ஃபேமஸ் பர்சன் இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோட்ஸ் வந்து இந்த டாபிக்குக்கு கொஞ்சமாவது ரிலேட்டடா இருக்கும் அப்படினா அந்த கோடை வந்து எழுதிக்கலாம். அப்புறம் சென்டென்ஸ் about the importance of compassion. compassion அப்படினா இரக்கத்தை பத்தி கொஞ்சம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை பத்தி தான் எழுத போறீங்க அப்படினா நீங்க எதனால இந்த எஸ்ஸே எழுத போறீங்க அப்படினா மக்கள் மேல உள்ள ஒரு அக்கறையில எழுத போறோம். அதை வந்து வெளிப்படுத்திடணும். இதுல வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம முன்வைக்க போறோம்: சிம்பதி, சப்போர்ட், செல்ஃப் அஃபர்மேஷன். பாடி பேராகிராஃப் 1ல வந்து நம்ம சிம்பதி அதை தான் வந்து மெயினா பார்க்கணும். Characteristics of sympathy as emotion, its relation to compassion. அதாவது breakfast important. அதை ஏன் வந்து ஒரு இரக்கத்தோட கூடி நம்ம வந்து அதை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து காலை நேரத்தில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நம்மளோட ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம பிரேக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. காலையில் சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்காது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் மெயின் பாயிண்ட். அதை வந்து இதில் சொல்லிடணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் ரெடினஸ் டு டிஸ்பிளே கம்பேஷன்ஸ். அதில் வந்து உங்களோட கரெக்டாக அதை அந்த கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் லைன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு டிரான்சிஷனல் சென்டென்ஸ் கொடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி அப்படிங்கிற விஷயத்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சொல்லலாம். நான் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், அதனால தான் நான் இதை வந்து சப்போர்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஒழுங்காக சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அதை சொல்லலாம். இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதை வந்து நீங்கள் ஏன் வற்புறுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது, நிறைய விதமான கேஸ்டில் உள்ள பீப்புள் இருக்காங்க. இருந்தாலும் வந்து எல்லாரும் வந்து ஒத்துமையாக இருக்காங்க. அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி செகண்ட் பேராகிராஃப் சென்டென்ஸில் எழுதிடணும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் 3 வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப் அஃபர்மேஷன், சுய உறுதிப்பாடு. ஏன் நீங்கள் இந்த பாயிண்டில் வந்து உறுதிப்பாடாக இருக்கிறீங்க? பிரேக்ஃபாஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற பாயிண்டில் நீங்கள் ஏன் உறுதிப்பாடாக இருக்கிறீங்க அதுக்கு ரீசன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் ரிசல்ட்ஸ். சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ரிசல்ட்ஸ் இருக்கா அந்த பிரேக்ஃபாஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு, அதை வந்து நான் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பேராகிராஃப் 3ல எழுதிடணும். அப்புறம் கன்க்ளூஷனில் எல்லா 3யையும் வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதிட்டு ரிலேட்டட் கோடு உங்களுக்கு தெரியும்னா அப்படி எழுதி இதை வந்து முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து என்னென்னா persuasive essay. இந்த எஸ்ஸையை பொறுத்த வரைக்கும் மெயின் திங்காக என்ன அப்படின்னா நீங்கள் எதை பற்றி எழுதினாலும் அதை வந்து வற்புறுத்தணும். அந்த இதை நம்ம பேராகிராஃபை ரீட் பண்ணி முடிக்கும்போது நம்மளோட கான்செப்டை வந்து படிக்கிற ரீடர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எழுதணும். அதுதான் இதோட மெயின் பாயிண்டே persuasive essay படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் குரூப் 5A பற்றி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க.